வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த பில்கிரிம்ஸ் ஃபாதர்ஸ் இவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர்மேஷன் காலத்துலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய ரிலிஜனால் நிறைய ரத்தம் சிந்த வேண்டியிருந்ததுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் 1620 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க எல்லாம் பியூரிட்டன்ஸு, அவங்கள வழி நடத்தின தலைவர்கள் வில்லியம் பிராட்ஃபோர்ட், வில்லியம் பிரிஸ்டர், இவங்களோட தலைமையில் ஒரு 120 பேர் அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்கா 3000 மைல்ஸ் இங்கிலாந்துலேருந்து தூரமாக இருக்குது. அந்த காலத்தில் இது ஒரு பெரிய தூரம். அவங்க போனதுக்கு முக்கியமான காரணம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழப்பம், ரிலிஜியஸ் வன்முறை, இந்த சண்டை, இந்த மத மாற்றம், இதிலேருந்தெல்லாம் நாங்கள் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடி போகிறோன்னாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா பொருளாதாரம் தான். ஏன்னா இந்த மாதிரி போன மக்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இங்கிலாண்டில் நிலன்றது அவங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் ரொம்ப போராடி வாழ வேண்டிய நிலைமையில் இருந்ததுனால ஒரு புதிய விடியலை நோக்கி அங்கே போனாங்க. இவங்களை எல்லாருமே பில்கிரிம்ஸ் ஃபாதர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க இங்கிலாண்டில் இருக்கிற பிளைமவுத் ஹார்பர்லேருந்து புறப்பட்டாங்க. அவங்க போன கப்பலோட பேர் மேஃப்ளவர். மொத்தம் 102 பேசஞ்சர்ஸ் பிளைமவுத்லேருந்து புறப்பட்டாங்க. அவங்க புறப்பட்ட தேதி செப்டம்பர் 16, 1620. அந்த கப்பல் பயணம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு பயணமாக தான் இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த மேஃப்ளவர் காம்பேக்ட்ன்றத ரூலை அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு தான் அவங்க அந்த ஷிப்பில் ஏறி இனிமேலுக்கு நம்ம அமைதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் ஒரு சட்ட ஒழுங்கு முறையை கடைப்பிடிச்சும் வாழணுன்ற எண்ணத்தோடு போனாங்க. அது பிளைமவுத் காலனின்றது அவங்க அங்கே போய் இப்போ இருக்கக்கூடிய மேசச்சூட்ஸில் அவங்க கட்டின இடம் தான் அது. ஆனால் முதல்ல வின்டர்லேயே போன ஒரு பாதி பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கிளைமேட்டை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை தாக்கவும் அவங்களால முடியலை. ஆனால் அங்கே இருந்த லோக்கல் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது பழங்குடியினர் இருக்காங்களே அமெரிக்காவில் சேர்ந்தவங்க, ஸ்குவாண்டோ உள்பட, அவங்க இவங்களுக்கு எப்படி தானியெல்லாம் விளைவிக்கணும், எப்படி மீனை பிடிக்கணும், எப்படி வேட்டையாடணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க முதல்ல ஒரு செல்ஃப் கவர்னிங் இங்கிலீஷ் கம்யூனிட்டியை நார்த் அமெரிக்காவில் ஆரம்பித்த பெருமையும் இந்த பில்கிரிம்ஸ் ஃபாதர்ஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு இவங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.